முதலமைச்சரோட பேச்சை நாம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது இதெல்லாம் இருந்தாலுமே கூட பல விமர்சனங்கள் வந்தாலுமே கூட இன்னும் ஈரோடு கிழக்குக்கு போயிட்டு இருக்க அந்த தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சீமான் வந்து தொடர்ந்து பெரியாரை கடுமையாக விமர்சிக்கிறாரு. இன்னைக்கு கூட சொல்றாரு, நீங்க பெரியாருடைய வெங்காயத்தை எங்க மேல வீசுனீங்க அப்படின்னு சொன்னா நான் வெடிகுண்டை வீசுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இன்னொன்று, வலதுசாரிகள் சொல்லி தான் வலதுசாரிகளோட அவங்களோட சித்தாந்தத்தை வந்து இங்கே வந்து புகுத்துறதுக்காக தான் சீமான் வந்து இப்படியான ஒரு டோனை கையில் எடுத்திருக்காரா? முதல்ல ஒரு எழுத்தாளராக எனக்கு சீமானை பார்க்கும்போது லேசான பொறாமை இருக்குது. எங்களெல்லாம் கற்பனை கூட செய்ய முடியாத பல கதைகளை அப்படி எடுத்தெடுப்பில் அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த சாமர்த்தியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் யாருக்குமே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் சீமானுடைய இந்த கதை சொல்லக்கூடிய தன்மையில் ஒரு ஒப்புமையை என்னால் வரலாற்றிலேருந்து எடுத்துக்க முடியுது. எப்படி சாவர்கர் தனக்குத்தானே வீர் சாவர்கர்னு ஒரு புத்தகத்தை எழுதி அதை வேறு ஒரு பேரில் சித்திரகுப்தன்னு அவரே ஒரு புனைப்பெயரில் அவரையே பாராட்டி புகழ்ந்து வீர் சாவர்கர்னு எழுதி அதை வெளியிட்ட சாவர்கரை நீங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறலாம். இந்த நாட்டில் இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்று ஒரு ஏழை மகன் இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்திருக்கிறாருன்னு சொன்ன மோடியினுடைய கதையை யோசிக்கலாம். அந்த மாதிரி தான் எடுக்காத ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஒரு எடிட் பண்ண ஒரு மோசடியான ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களை மட்டுமல்ல ஈழத்தமிழர்களையும் சேர்த்து இவ்வளோ காலம் ஒருவரால் ஏமாற்ற முடிகிறது என்றால் இந்த சாமர்த்தியத்தை தான் நாம் வியப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன செய்வது? நீங்கள் எத்தனை பெரிய காவலை வைத்தாலும், நீங்கள் எத்தனை லிவர் பூட்டு போட்டாலும் அதை திறப்பதற்கு ஒரு திருடன் கையில் கள்ளச்சாவி இருப்பதைப் போல எல்லா விதமான நுட்பங்களையும் உள்வாங்கி கொண்டு எல்லாரையும் ஏமாற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியக்காரனாக சீமான் இந்த காலத்தில் உருவெடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. இன்னும் அவர் கைவசம் என்னென்னலாம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் பெரியாரை பற்றி பேசுவது என்பது புதிய குற்றச்சாட்டுகள் ஒன்றுமில்லை. பெரியாருடைய தொடக்க காலத்திலிருந்தே அவருடைய கருத்தியல் எதிரிகள் அவருக்கு எதிராக இப்படியான கருத்துக்களை பேசித்தான் பார்த்திருக்கிறார்கள். அதில் சீமான் இப்போது பேசுகிறார் என்பதுதான் நமக்கு புது விஷயமா இருக்குதே ஒழிய அவர் பேச மாட்டாதவரெலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 2022 பெரியார் நினைவு நாளில் அவருடைய உரையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதில் அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிறார் என்னென்னா, பெரியாரை மிக உயர்வாக பாராட்டி அதை பேசிட்டு, ஆனால் பெரியார் மட்டும்தான் இதையெல்லாம் செய்தார் என்று சொல்வதை ஏற்பதில் எங்களுக்கு சிக்கல் இருக்கிறது என்று அதிலே குறிப்பாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதிலே பெரியாருக்கு எதிராக அவர் எதிர்மறையாக எதையும் பேசவில்லை. இப்போது அவர் சொல்லுகிறார், நான் என்றைக்கு என் தலைவன் பிரபாகரனை சந்தித்தேனோ, என்றைக்கு ஈழப் போராட்டத்தை இங்கு இருப்பவர்களெல்லாம் சேர்ந்து அது தோல்வியடைவதற்கு தங்களாலான வேலையெல்லாம் செய்தார்களோ, அப்போது தான் எனக்கு புரிந்தது இவர்கள் என் இனத்தை அழிக்க வந்தவர்கள் என்று. அப்படி பார்த்தால் இவர் 2009 பெரியாருக்கு எதிராக பேசியிருக்க வேண்டும். ஆனால் 2022 வரைக்கும் பெரியாரை இகழ்ந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. பெரியாரை விமர்சனபூர்வமாகத்தான் அவர் பேசியிருக்கிறார். இப்போது திடீரென்று ஏன் பெரியார் மீது இவ்வளவு காழ்ப்பு அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், அதற்கு பல்வேறு காரணங்களை இன்றைக்கு நண்பர்கள் பலரும் அவரோடு இருந்தவர்கள் சொல்கிறார்கள். இப்போது கடைசியாக லேட்டாக வந்தாலே லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்ம ஜெகதீச பாண்டியன் அவரும் சொல்லியிருக்கிறார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இன்னும் பாரதிய ஜனதா கட்சி வலதுசாரி கட்சின்னு சொல்கிறதுக்கு கூட ஒருத்தருக்கு தயாராக இல்லாத ஒருத்தரும் இந்த அவையில் இருக்கிறாரு. பாஜகவே வலதுசாரி சிந்தனையாளர்கள் அவங்களே அவங்களே அதான். அதனால் இந்த மாதிரியாக இன்றைக்கி பெரியாரை இகழ்ந்து பேசுவது என்பது தொடர்ந்து அவருடைய கருத்தியல் எதிரிகள் செய்து கொண்டிருந்த வேலையை ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன பேசினாலும் அவர்களால் பெரியாரை புறந்தள்ள முடியாத ஒரு இடத்திற்கு போய் சேர்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு என்று ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பத்திரிகையில் வேதாந்தம் என்று நினைக்கின்றேன் அவர் ஒரு முறை எழுதியிருந்தார், என்னதான் இருந்தாலும் பெரியாரை நாம் புறக்கணித்து விடக்கூடாது. அவர் தன்னுடைய காலம் முழுவதும் இந்து மதத்தை சீர்திருத்துவதற்காகத்தான் கடுமையான விமர்சனங்களை வைத்தார். ஆகவே அவரை ஏன் நாம் 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார். இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பத்திரிகை ஒருவேளை ஆவண கோப்பிலே இருந்தால் எடுத்து பார்த்தால் தெரியும்.
இப்படியெல்லாம் கூட பெரியாரை உள்வாங்குவதற்கு அவர் முயற்சித்தார்கள். ஆனால் அப்படி உள்வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் அவதூறுகளை களமிறக்குகிறார்கள். அப்படி அவதூறுகளை களமிறக்கும் போது அவர்கள் பேசினால் இவர்கள் இப்படித்தான் பெரியாரை அவதூறு செய்வார்கள் என்று ஏற்கனவே ஒரு அவப்பெயரை எடுத்துவிட்ட காரணத்தினால் புதிதாக தங்களுடைய அடியாட்களை இறக்குகிறார்கள். சீமான் அவர்களுக்கு மிக சமீபத்தில் கிடைத்த ஒரு அடியாளாக அவர்களுக்கு வாய்த்திருக்கிறார். ஆகவே அவர் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு யார் களத்திலே நின்று ஆதரிக்கிறார்கள் என்றால், அவர் பேசக்கூடிய கருத்துக்களை இன்றைக்கு ஆதரிக்கக்கூடியவர்களாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இவர் ஒரு பெரியாரை பற்றி ஒரு அவதூறு சொல்லுகிறார். அந்த அவதூறுக்கான ஆதாரத்தை ஊடகவியலாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பெரியாரிய உணர்வாளர்கள்லாம் கேட்கிற போது அவர் பொத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் குதிக்கிறார். யார்? அண்ணாமலை. நான் அண்ணன் சீமான் பேசியதற்கெல்லாம் நான் ஆதாரத்தை கொடுக்கிறேன், இன்று மாலை வெளியிடுகிறேன். அவர் கட்டியிருக்கிற வாட்சிக்கு ரசீதை கேட்டே பல வருஷம் ஆச்சு, அதையே இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்காம டகுல் விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் சீமான் பேசுகிறதுக்கு நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார். இப்போ அவர் சொன்ன அந்த ஆதாரம் என்பது ஏற்கனவே சீமான் சொன்ன அதே பொய்யைத்தான் அவரும் சொல்வதற்கானதை ஆதாரம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு பெரியார் மீதான காலங்காலமாக அவருடைய கருத்தியல் எதிரிகள் பரப்பி கொண்டிருந்த அவதூறுகளை தன்னுடைய ஆவேசமான மொழியில் சீமானை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் கூட இன்று வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒரு குதிக்காமல் அவரால் சொல்லவே முடியாது. கதவு திறந்திருக்கும் போது ஜன்னலை உடைத்தி கொண்டு உள்ளே வரக்கூடிய நம்முடைய தமிழ் சினிமாவின் கதாநாயகர்களைப் போலத்தான் சாதாரணமாக பேச வேண்டிய ஒரு சொல்லை கூட ஆவேசமாக ஏதோ அப்படி அடிமை தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வெளியே வருகிற போல பேசுவது சீமானுடைய இயல்பானது. அவர் என்னை பொறுத்தவரையிலும் அவர் திரைத்துறையிலே நடித்ததை விடவும் இப்போது பொது மேடைகளில் தான் மிக சிறப்பாக நடித்து கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அந்த நடிப்பின் வழியாக ஏற்ற இறக்கங்களோடு ஒரு ஒரு நகைச்சுவையாக மட்டுமல்ல, ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களாக கடந்த காலத்தில் பல விஷயங்களை பேசி கொண்டிருந்தார். அதில் இப்போது கூடுதலாக பெரியாரை இகழ்வாக பேசுவது, இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே எனக்கு மண்ணு தான் என்று சிலேடையெல்லாம் வைத்து பேசி கொண்டிருப்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அவருடைய இப்போதைய எஜமானர்களை குசிப்படுத்துவதற்காக அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் குருமூர்த்தியோடு மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதே அவருடைய அரசியல் எவ்வளவு கெடுதலானது என்பதை உணர்த்துவதற்கு போதுமானது என்று நான் நினைக்கின்றேன். இந்த மாதிரியான ஒரு ஏனென்றால் குருமூர்த்தி என்பவர் எப்படி ஒரு நிழல் அதிகாரமாக தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் பல பேருக்கு பல்வேறு நேரங்களில் தரகு வேலை பார்த்து கொண்டிருந்தார் என்பதை கேரவன் பத்திரிகை மிக விரிவாக அவரை பற்றி எழுதியிருக்கிறது. அது தமிழில் கூட பார்ப்பனியத்தினுடைய நிழல் அதிகாரம் குருமூர்த்தி என்ற புத்தகமாக சுஜாதா அவர்களால் எழுதப்பட்ட அந்த கட்டுரை தமிழிலே வந்திருக்கிறது. தயவுசெய்து இந்த நேரத்தில் நேயர்கள் அந்த புத்தகத்தை எல்லாம் படித்து பார்க்க வேண்டும். குருமூர்த்தி இங்கு எந்த விதமான ஒரு சீரழிவு பார்ப்பனிய கருத்தியலை பரப்புவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது, அவருடைய கைப்பாவையாக சீமான் இருக்கிறார் என்பதே ஏற்கனவே குருமூர்த்தியால் ரஜினி பட்டப்பாடு நமக்கு தெரியும். இன்றைக்கு அவரிடம் சீமான் சிக்கியிருக்கிறார், அல்லது சீமான் நீண்ட காலமாக அவர்களால் களமிறக்கி இன்றைக்கு வெளிப்படையாக வர முயற்சித்திருக்கிறார். ஆகவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அவர்கள் பெரியாரை இழிவுபடுத்துவர்களை நாங்கள் பொருட்படுத்துவதும் இல்லை, பெரிவுபடுத்தவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் இதை நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு எப்படி பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்திற்கு ஒரு 100 ஆண்டு ஆகிறதோ, அதை போலவே ஆர்எஸ்எஸ்னுடைய 100வது ஆண்டு இது. இன்றைக்கு அகண்ட இந்திய பாரதத்திற்கான அரசியல் சாசனத்தை நாங்கள் தயாரித்து விட்டோம், அந்த அரசியல் சாசனத்தை பிப்ரவரி 1 வாரத்திலே நாங்கள் வெளியிட இருக்கிறோம் என்று இன்றைக்கு சனாதனவாதிகள் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நடப்பில் இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கருடைய பேருழைப்பாலும் அறிவாலும் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசனத்தை புறந்தள்ளி இந்திய மக்களை மதத்தின் அடிப்படையில் குடிமக்களை அணுகுவதற்கான ஒரு அகண்ட பாரத அரசியல் சாசனத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அதனுடைய வரைவறிக்கை வெளியிடப் போகிறார்கள் என்றால் இது இந்த நாட்டிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் ஆபத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நம்முடைய சமூகம் அதை பற்றித்தான் இன்றைக்கு தீவிரமாக விவாதங்களை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த சீமானின் உளறல்களுக்காக ஒரே நிமிடம், இந்த சீமானுடைய உளறல்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய நேரத்தையும் உழைப்பையும் செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறதே என்கிற விரக்தியிலிருந்து கூட முதல்வர் அவ்வாறு பேசியதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லது நம்முடைய விவாத களத்தினுடைய பேசுபொருள் மாற வேண்டும் என்கிற உள்கிடக்கையிலிருந்தும் கூட அவர் சொன்னதாக நான் புரிந்து கொள்கிறேன். இதைத்தான் தமிழ் சமூகம் கவனத்தில் வைத்துக்கொண்டு தங்களுடைய விவாத களத்தினுடைய பேசுபொருளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.